வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனால் நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்து வந்திருப்பீங்க. நம்ம தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 38 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லெஜெண்டரி மணிரத்னம் சாரும் கமல்ஹாசன் சாரும் இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்க. எனக்கு பயங்கர ஹைப்பில் இருந்தேன். ஒரு பயங்கரமான ப்ராடக்ட் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், நான் ஒரு பேட் ப்ராடக்ட் கொடுத்துட்டேன், இந்தியன் டூவர் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு குட் ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் என்னன்னா, படம் பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குது, சிம்பு நேட்டி சூப்பராக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே, படம் செம்மையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய காட்டிகிட்டே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். தக் லைஃப் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஷூட் அவுட் நடக்குது. ஷூட் அவுட் அப்போ ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்து அவரோட சொந்த தம்பியோ இல்லை பையன் மாதிரியே வளர்க்குறாரு. ஒரு கட்டத்தில் இவர் ஜெயிலுக்கு போகிற நிலைமையில இருக்கும்போது இந்த கேங்கே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. நீ தானே அடுத்த ஆளுன்னு சொல்லும் போது அப்படி போறாரு. அதே மீறி நம்ம வளர்த்த பையன் அதான் சிம்பு கமலுக்கு அகேன்ஸ்டாக ரிவேஞ்ச் எடுப்பார். ஏன் ரிவேஞ்ச் எடுக்கிறாரு? ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தாங்களா? ஏன் அவ்வளோ கோவம் அவருக்கு? அப்படி தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா, ஸ்டோரியாக கேட்டால் இது ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். பட் மோஸ்ட் ஆஃப் டே எல்லா படமும் யூஸ்வலான ஸ்டோரி தான் இப்போ வருது. பட் எங்கள் படம் வித்தியாசமாகும்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்க்ரீன் பிளே தான். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு செத்துட்டான்னு ஒருத்தர் நினைக்கிறேன், ஆனால் சாவலை. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த படத்துக்கான ஸ்டோரி. இதே பாயிண்ட் தான் நம்ம விக்ரம் படத்தில் லோகேஷ் எடுத்து பண்ணியிருப்பாரு. அவரோட இதில் பண்ணியிருப்பாரு. இது மணிரத்னம் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு மணிரத்னம் ஸ்டைலில் இருக்கீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயும் சொல்ல முடியாது. நான் மணிரத்னம் டச் பார்த்தேன். எங்கே பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் டிப்பிக்கல் மணிரத்னம் டச்சு நல்லாவே இருந்தது. பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அந்த படம். அதேமாரி கடைசி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நம்ம என்னன்னா படம் கிளம்சியானாலும் அந்த எமோஷனல் பயங்கரமாக பிடிச்சாரு. கொஞ்ச நாளாக சொல்லியிருந்தேன், மணிரத்னம் ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் எந்த ஒழுங்காக பண்ண மாட்டாரு, ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுக்க மாட்டாரு. ஆனால் இந்த படத்தில் அது இருக்குது, ஆனால் மீடியெல்லாம் சொதப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனையே. அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லாஸ்ட் 15 மினிட்ஸ் பயங்கரமான ஒரு எமோஷனல் டச் மணிரத்னம் காலங்காலமாக இருக்கிற மணிரத்னம் டச் இருக்குது. அதேமாதிரி நடுவில் அங்கங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நிறையவே இருக்குது, செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட காரில் கமலும் நம்ம சிம்புவும் ஒரு சீக்வன்ஸ் பேசுவாங்க, அது செம்ம டச்சு. அது எனக்கு டிப்பிக்கல் மணிரத்னம்னா அந்த மாதிரி சீன்லாம் எழுதுவார், அது தெரிஞ்சுது. அதை தாண்டி இந்த படம் என்ன பாஸ்ட்னா, ஏஆர் ரஹ்மான் சொல்ல போனால் பிரிச்சுட்டாரு. இன்டர்நேஷ்னல் லெவல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். பாட்டுக்கெல்லாம் ஸ்கோப்புன்னா கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி நம்ம பாட்டு ரிவ்யூ பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இதெல்லாம் லிங்க் கொடுறோம். நாங்கள் சொன்னோம் என்ன படம் ஃபுல்லாக 5 1 பூவே அவ்வளோதான், ஜிங்கிஜா போயிருங்க அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் முட்டமலை அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் தலைவன் எதுவுமே கிடையாது, ஜிங்கிஜா மட்டும் பாட்டு ஓரளவுக்கு அதுவுமே கட் ஷர்ட் வெர்ஷன் தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகேவாக இருக்குது. 5 1 பூ ஆப்டாக இருக்குது. அது வர சுச்சுவேஷனும் பயங்கர எமோஷனல் கனெக்ட் வருது. நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை. அதை தவிர மீது எல்லா பாட்டும் இந்த படத்தில் தேவையில்லாத ஆணினா படத்துலையும் இல்லை. சுகர் பேபி மட்டும் ஒரு 2 லைன் வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கேன முட்டமலைக்கு சின்மைக்கு டிக்கு அடிச்சுக்கிட்டோன்னு யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. கேமரா ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. அதை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அதர் தன் தட் பிக்கெஸ்ட் இந்த படத்தில் ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்ப அது முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப வீக்கான அவுட்டேட். எங்கேயுமே ஹை பாயிண்ட்ஸே கிடையாது படத்தில். ரொம்ப ஃப்ளாட்டாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குற மாதிரி டீசெண்டாக போகும். அங்கங்கே ஒன்று இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஏன் ஒரு இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் எடுத்தாலும் தெரியல. ஒரு கம்ப்ளீட் ஓல்ட் டேட்டட் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், வேறு எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. பார்த்து அழுத்து போன ஒரு ஸ்டோரி தான், எங்கேயுமே புதுமை இல்லை. லெஜெண்டரி காம்பினேஷன் வரும்போது நம்ம என்ன இவங்க ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தா, இவங்க ஒரு 50 வருஷம் தாண்டி போயிருக்காங்க. நிறையா விஷயம் ரெக்ரெசிவாக நான் ஃபீல் பண்ணேன் ஒரு மணிரத்னம் படத்தில், கமல் படத்தில். அது இந்த படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது இல்லாமல் எனக்கு ஒரு பர்சனலாக என்னென்னா, இந்த செகண்ட் ஹாஃப் படம் நல்லாவே ஒர்க் அவுட் இருக்கும். கேங்ஸ்டர் படம் ஸ்டண்ட்டு கம்மி தான், மோர் ஆன் ட்ராமா தான் ஃபோக்கஸ் பண்ணி. ஆனால் ட்ராமாவை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா எனக்கு ஒரு ஃபீல். இந்த படமே இந்த சிம்பு ஐஸ்வர்யா லட்சுமிக்கு இருக்கிற எமோஷனல் பாண்டு சூப்பராக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த செகண்ட் ஹாஃபில் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் இந்த படம் கண்டிப்பாக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த அளவு பேக் ஃபயராக இருக்காரு. பட் அந்த என்ன சொல்ற நாயகனோட தாண்டி ஒரு படம் சொன்னாங்க, அந்த அளவு தாண்ட முடியாது. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு படமாக முடிஞ்சிருக்கும், எமோஷனல் ட்ராமாவா. பட் அது கூட பண்ணாமல் ரொம்ப ஒரு செகண்ட் ஹாஃப் வேவரியான ஒரு செகண்ட் ஹாஃப், ரொம்ப கிளீஷேவான ஒரு செகண்ட் ஹாஃபாக போய் அது எண்ட் ஆஃப் டே படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம். ஆவரேஜ் படம் கூட கிடையாது, என்ன கேட்டால் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். சரி ஓகே ப்ரோ, இவ்வளோ நெகட்டிவ் சொல்லிட்டீங்க. அப்போ இந்தியன் 2 இதுக்கு முன்னாடி இந்தியன் 2ன்னு ஒரு படம் பார்த்தோம், கேம் சேஞ்சர்னு ஒரு படம். அந்தளவு ஒஸ்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவு ஒஸ்ட்டே கிடையாது இந்த படம். நீங்கள் வேணால் பார்க்கலாம் நெட்லலாம், ரொம்ப நெகட்டிவ் இருக்கும். பட் எனக்குமே அது டவுட் இருந்தது.
பட் அவ்வளோலாம் நெகட்டிவ்னா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு கிளீஷே ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு கிரிஞ்சான சப்ஜெக்ட் எடுக்கிறது பார்க்கவே முடியாது, அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஏன் இந்த அளவு 2 out of 5 ரேட்டிங் நான் கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி காம்போ வரும்போது நம்ம என்னென்னமோ எதிர்பார்க்குறோம். அது அவங்க வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் கொடுக்கும்போது அப்படிதான் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டண்ட்டுலாம் எனக்கு ஏதோ விவேகத்துக்குலாம் ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க நடுவில், அந்த மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ் வருது. இதெல்லாம் நான் கண்டிப்பாக மணிரத்னம் கிட்டே கமல்கிட்டே நான் எதிரே பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை தான் எனக்கு ஃபீல் ஆனதால தான் நான் சொன்னேன். பட் ஸ்டில் அந்த 2 ப்ராடக்டோட இது வந்து மச் சுப்பீரியர் மூவி தான் இது. பட் டிசப்பாயிண்டட் ஃபிலிம் தான். நான் ரீசெண்டாக பார்த்தேன், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படத்தில் ஒரு டிசப்பாயிண்டிங் அவுட்லெட்லாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நான் பார்த்ததோட கான்ட்ரடியாக இருக்குது, ஆப்போசிட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் பார்க்குற வரைக்கும் பாய்.